யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஹையர் எஜுகேஷன் படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்த ஒரு ஆய்வுல தான் இதை நான் சொல்றேன். 2 டைப்பா அந்த குரூப் வந்து கடைசியா ஸ்பிளிட் ஆகி நிக்குது. ஒரு குரூப் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை, ஃபேக்கல்ட்டி ரொம்ப மட்டம், என்விரான்மெண்ட் மோசமா இருக்கு, இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஃபேக்கல்ட்டி ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ரொம்ப ப்ராக்ரெசிவா இருக்கு, அகாடமிக் சிலபஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல முதல் சொன்ன குரூப் எல்லாமே ப்ரிவிலேஜ்ட் ரிச்சர் செக்ஷன். செகண்ட் சொன்ன குரூப் இருக்கிறதுலே எக்கனாமிக்கலா வீக்கர் செக்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரே இன்ஸ்டிடியூஷனை ஒரே யூனிவர்சிட்டியை கிரேட் பண்ண 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். பெரிய விஷயம். சார் அப்ப இதே தானே நீங்களும் பண்றீங்க. படிக்காத நீங்க உங்களால சாதிக்கவே முடியாதுன்னு சொல்ல தானே இல்ல, நீங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனை திருப்பி நீங்க டார்னிஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. சார் அது என்ன போ டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாடுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? நீங்க நார்மல் லைஃப்னு சொல்றீங்களா, அது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. அப்போஸ் நார்மல் லைஃப் வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே நிறைய பேருக்கு பிரிவிலேஜ் லைஃப்மா. அந்த வாழ்க்கை இங்க எல்லாருக்கும் கிடைச்சிடல. ஆனா குறைந்தபட்சம் முதல் கட்டத்துக்கு வரணும்ல, அதுக்கு எனக்கு படிப்பு வேணும்ல. கம்யூனிட்டி சார்ந்து ஒரு ஹெஜிமோனி இருக்கிற கம்யூனிட்டிகள் வந்து இதை டிகிரேட் பண்றதாவும், அஃபோர்டபிலிட்டி இல்லாத இல்ல ஆக்சஸ் இல்லாத கம்யூனிட்டிஸ் வந்து இதை அதிகமா ஃபேன் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயமா பாக்குறாங்க. லைட்ஸ் இருக்கு, பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். இந்த வார்த்தை தாங்க பிரச்சனை. இதான் அவர் சொல்றாரு, பிரிவிலேஜ் சொசைட்டியோட மைண்ட் செட். அவர் இதை தான் சொல்றாரு. உங்க வார்த்தை பிரயோகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயோ சத்துணவு திட்டத்திலயோ நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன்.